ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாரி, ஏன்னா நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ போடுறப்ப. காரணம் என்னென்னா, எல்லா போட்ட வீடியோஸ் எல்லாம் என்னோடய க்ளோஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா வீடியோவும் ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் புதுசாக பண்ணுங்க அப்படின்னா அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா திருப்பூரில் இருக்கோம். திருப்பூரில் ஏதோ தீனா பியூட்டி பார்லர் சலூன் அங்கே தான் வந்திருக்கோம். ஏன்னா இவர் ஃபயர் கட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ்நாட்டில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஃபயர் கட்டிங் ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே அண்ணன் வந்து சன் நியூஸு, தந்தி டிவி, புதிய தலைமுறை, சத்தியம், இப்படி எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு அண்ணனோட கடை ஃபேமஸ்ஸு. வாங்க. கடை ஓனர் இருக்காரு நம்ம முன்னாடி. அவர்கிட்ட அந்த கடையை பற்றி, ஃபயர் கட்டிங் பற்றி எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைனாக கேட்போம். வணக்கம். உங்கள் பேர்னா? என் பேர் ஜெயதினா. ஃபயர் கட்டிங் எவ்வளோ நாள் ஆகும்? ஃபயர் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வருஷமாக பண்ணிக்கிட்டேன். 2 வருஷமாக பண்ணிக்கிட்டீங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் பற்றிலாம் சொல்லலாம். அதாவது ஃபயர் கட்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ உண்டான ஃபயர் கட்டிங் நான் வந்து பெங்களூரில் ட்ரைனிங் முடித்து அதுக்கு உண்டான ரெக்கார்டு வேணுன்றதுக்காக முதல்ல வந்து ஃபயர் கட்டிங் உண்டான ரெக்கார்டு, இந்த ரெக்கார்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலு எப்படி வேணாலும் என்ன வேணாலும் ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்புறம் இந்த ஃபயர் கட்டிங்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் மூலிகை இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சித்த மருத்துவத்துலேயும் நான் வந்து சான்றிதழ் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு உண்டான அத்தாச்சி, அதாவது ஜெயதீனா பியூட்டி பார்லர் அப்படின்றக்கான இருக்குங்க. அதுக்கடுத்துக்கு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், அதாவது இப்போ வந்து இந்த ஃபயர் கட்டிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது, இந்த ஃபயருக்கு ஸ்டீம் ஸ்டேட்டிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்றதுக்காக நான் அந்த கிளாஸ் முடிச்சிருக்கேன். அதுக்காக வந்து அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். கோர்ஸ் பிடிச்சிருக்கேன், அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஷியல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸில் ஃபயர் பண்ணிவிட்டு அது கண் கட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஃபயர் படாமல் இருக்குன்றதுக்காக ஒன்று, இன்னொன்று பார்த்தா கண்ணுக்கு சேஃப்டி, இன்னொன்று வந்து ஸ்கின் அலர்ஜி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்கின்னுக்கு ஒரு க்ரீம் போட்டு அதுக்கு உண்டான யூசஸ் சர்டிஃபிகேட்டு, லைசன்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி முடி வந்து ஃபயரில் இது பண்ணால் நாளைக்கு கருகி போயிருமே, என்ன பண்ணுமே நிறைய பேர் யோசிப்பாங்க. அதனால் அது கிடையாது. இந்த முடி இல்லாட்டியும் கூட நான் முடி உற்பத்தி பண்ணுறேன்றதுக்காக மூலிகை சர்டிஃபிகேட்டுக்கு 2 ஸ்டார் வாங்கியிருக்கேன். சித்த மருத்துவத்தில் வந்து 2 ஸ்டார் வந்திருக்கேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா 505 கட்டிங் ஃபயர் கட்டிங் முடிச்சிருக்கேன். கோயம்புத்தூர், உக்கடம், பல்லடம், சூலூர் எல்லா பக்கம் இருந்து வந்திருக்காங்க. அதுக்கு தகுந்த ஒரு ஃபீட்பேக்கு நான் வச்சுருக்கேங்க. ஃபீட்பேக் பண்ணி ஒரு நோட்டே முடிச்சிருக்காரு தலை. இங்கே பாருங்க, மொத்தம் எத்தனை கட்டினா? 507. 505 கட்டி 505 பண்ணியிருக்காரு. இந்த நோட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. இப்போ புது நோட்டு போட்டிருக்காரு. அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் வந்து கன்னியாகுமரியிலேருந்துலாம் வந்திருக்காங்க. அந்தளவுக்கு அண்ணனோட கடை ஃபேமஸ்ஸு. இப்போ எல்லாத்தையும் சொன்னார். நான் ஃபயர் கட் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் மாற்ற போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் கட்டிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஷாம்பூஸ், க்ரீம்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க இப்போ அண்ணன் சொல்லுவார் ஒவ்வொன்றா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாகவே வந்து ஒரு ஷாம்பு, ஒரு பேண்டின்னு, ஒரு 6 ஷாம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஜெல்லு, அந்த லோஷன் இது வந்து நார்மலு. இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் க்ரீம்ஸ் தான் வந்து அதில் பண்ணுறோம். அது வந்து ஜெல்லு தான், கெமிக்கல் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிளாக் ஜெல், இது ஒரு பிளாக் ஜெல், அது ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா நைஸ் முடி வந்து நல்லா சாஃப்டன்ஸாக வர்றதுக்காக ஃபயர் கட்டிங்க்கு உண்டானது யூஸஸ். இது வந்து ஃபேஸ் க்ரீம் நார்மலாக அப்ளை பண்ணி இதுக்காக பண்ணுறது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து சேஃப்டி ஆகிறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஃபயரில் பண்ணுறதுக்கான சிபி நார்மல் தான். அதுக்குண்டான சிப் இது மட்டும் ஃபயருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். நார்மல் சிப் மட்டும் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறேன்.
ரைட்டு தான் நார்மல் ரைட்டு. இதுதான் ஃபயர் கட்டிங் யூஸ் பண்ணுறது லோஷன். ஆ இதை வச்சு தான் பண்ணுறாரு. நீங்கள் பயந்துக்க வேணாம் எதுவுமே. முடி பத்திரம் அந்த மாதிரி இல்லை, சேஃப்டியாக தான் பண்ணுறாரு. இது மட்டும்தான், நீங்கள் சைடு எஃபெக்ட்டும் வராது. அதுக்காக தான் இதெல்லாம் காட்டுது. அந்த இது நீங்கள் உள்ளே வந்தோடனே ஃபயர் கட்டிங்க்கு ஒரு கேட்லாக் தராரு. அது ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்மார்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டைலில் உங்கள் ட்ரெண்டை பொறுத்து என்ன கட்டிங் வேணாலும் ஃபயர் கட்டிங்கில் அந்த மாதிரி ஸ்டைல் வச்சு தராரு. இது போனால் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோப்பா, இது முடிகிற மாதிரி இல்லை. இதில் மொத்தம் 3500 ஹேர் ஸ்டைல் இருக்குது. இதில் எல்லாமே அவருக்கு உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத அவர் பண்ணி தருவார். நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவார். இதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸோட ஹேர் ஸ்டைலும் அவர் பண்ணி தராரு. போய்கிட்டே இருக்குது. சரி வாங்க இந்த வீடியோ இந்த மாதிரி மாத்திர பார்ப்போம். வெயிட். சரி ஓகே, நான் ஆரம்பிண்ணா. We could be flying free, leave our worries below. Safe and sound, no one around, say the word and we'll go. But baby, we'll fall. We all go dancing down, and paradise is found. கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்டதுக்கு ஒரு அளவுக்கு சேஃப் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஃபயர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். பார்த்துங்க எப்படி இருக்காருன்னு. அதுக்கு அடுத்து ஃபயர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கான்னு பாருங்க. Here we are, a million stars floating over our heads. Beating hearts, falling apart, staying up to forget. But baby, we'll fall. We all go dancing down, and paradise is found. We're shaking up the ground, 'cause there ain't no stopping now. So there ain't no stopping now. No, there ain't no stopping now. ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை மாறல, மூலிகையில் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த ஃபயரை வந்து நம்ம கையில் யூஸ் பண்ண முடியும். அப்படி கெமிக்கலாக இருந்தால் கையில் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள். Safe and sound, no one around, say the word and we'll go. But baby, கையிலேயே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். முடி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கையிலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து கையிலே கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி கெமிக்கல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. shaking up the ground, 'cause there ain't no stopping now. So there ain't no stopping now. No, there ain't no stopping now. There ain't no stopping கைஸ், ஃபயர் கட்டிங் முடிச்சாச்சு. நம்ம ஃபீட்பேக் சொல்லுங்க. ஏற்கனவே ஃபயர் கட்டிங் பண்ணிக்கிட்ட ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. உங்கள் பேர் ஜி?
தருண். ஏற்கனவே எப்போ பண்ணீங்க? ஒரு 1.5 months இருக்கும். இந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபயர் கட்டிங் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஹேர் செட் ஆகாமல் இருந்துச்சு. அது பண்ணதுக்கப்புறம் நல்லா செட் ஆயிடுச்சு. ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கு. கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருந்துச்சு, அதுவும் பிரச்சனை இல்லை. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது. டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. இப்போ ஹேர் செட் ஆயிடுச்சு அந்த பொசிஷனுக்கு. நல்லா லுக்காக இருக்குது. லுக்காக இருக்குது. ஓகே கைஸ், ஃபயர் கட்டிங் முடிஞ்சு. இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய கட்டிங் பண்ணியிருக்கேன். அதோட டிஃப்ரென்ஸ் இப்படி தெரில. இது கொஞ்சம் நல்லா இருக்குது டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து குளிச்சுட்டு இந்த ஷாம்பு போடணும். நீங்கள் ஒரு நாள் கழித்து இந்த ஷாம்பு போடணும். இது அவரே கொடுத்துட்றாரு. இதுக்கு ப்ரைஸ்லாம் வாங்குறதில்ல. ஏன்னா இது போட்டால் தான் அந்த மெயின்டைனிங் கரெக்டாக இருக்குமாம்மா. இது ஒரு டைம் போட்டால் போதும், இங்கே ரெகுலராக பண்ணணும்னு தேவையில்லை. சரி, வீடியோ முடிச்சிருச்சு, வாக்கு. ஹாய் கைஸ், இப்போ அவர் சொன்ன 2 ஷாம்புவும் ட்ரை பண்ணியாச்சு. ட்ரை பண்ணதுக்கு பிறகு என் ஹேர் இப்படி இருக்குது. அதாவது ரொம்ப மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. முடி வளர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கே அந்த ரிசல்ட் தெரியும். ஆனால் மற்ற ஹேர் கட்டிங்க்கும் இந்த ஃபயர் கட்டிங்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது, எனக்கே ஃபீல் ஆகுது. அவரை பற்றியும் அவரோட கதையை பற்றியும் ஒரு மேகசினில் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்காங்க ஒரு ஆர்டிக்கல். அதை காட்டுறேன். புது வரவுன்னு ஒரு மேகசினில் அவரோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே அவரோட ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க சிகை வெங்காரத்தை பற்றி.